ஒரு முக்கியமான காயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதலக்காய். இந்த காயை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பேசப்பட்டுருக்கு. என்ன அப்படின்னா, பெரும்பகுதியாக இப்படி ஒரு காய் இருக்குது அப்படின்னே மக்களுக்கு தெரியாது. என்ன காரணம்னா, இது குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் விளையும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால இதோடைய பயன்கள், இது நம்ம எளிமையாக வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஒரு முழுமையான காணொலியாக இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம். தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இந்த அதலக்காயை முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த அதலக்காய்ங்கக்கூடியது இதுதான். இந்த கிழங்குல வளரக்கூடியது. இது அதலக்காய் கிடையாது, அதலக்காய்க்கான விதை கிழங்கு. அப்போ அதலக்காய் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் பாவக்காய் மாதிரி காய்க்கக்கூடியது. அதலக்காய்ங்கிறதே பாவக்காய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான காய் தான். அந்த காய் பாவக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் பாவக்காயை விட சின்னதாக இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா முள்ளாக இல்லாமல் வரிகளோடு மட்டும் இருக்கும், மெழுகு போன்ற தன்மைகளோடு காணப்படும். இந்த காய் ரொம்ப எளிமையாக எல்லா மாவட்டங்கள்லையும் வளர்த்து விட முடியாது. ஆசை யாரை விட்டது? அதனால் நம்ம தாயகத்திலையும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 10-15 கிழங்குகள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்ம நடவு செய்வோம். நடவு செஞ்சதுக்கப்புறம் இதோடைய வளர்ச்சி குறித்தும் இதோடைய உற்பத்தி குறித்தும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிடுவோம். இந்த அதலக்காயை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் யதார்த்தமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடுபொருள் பயிற்சிக்காக போயிட்டுருக்கும்போது காலையில் 4-4:30 மணிக்கு பஸ்ஸை விட்டு இறங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள், கிராம பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கட்டப்பை கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே, நான் 2 பேர் 3 பேர் வந்திருந்தால் கண்டிப்பாக என்னென்னு கூட கேட்டிருக்க மாட்டேன். ஒரு 10 பேர் வரிசையாக வந்து, அதுவும் அதிகாலையில் 4:30க்கு பஸ்ஸில் ஏறினாங்க. எல்லாரும் கட்டப்பையில் 3/4 பை வந்து நிறைஞ்சிருக்கு. நான் இப்போ பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட கேட்டேன், இது என்னங்கம்மா நிறைய பேர் எடுத்துகிட்டு வரீங்க, அதுவும் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, என்னது அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இதான்ப்பா அதலக்காய் அப்படின்னு சொல்லி காயை எடுத்து காமிச்சாங்க. அப்போது அந்த பகுதிகளில் நீர்நிலைகள்லையும் சரி, தரிசு நிலங்கள்லையும், புறம்போக்கு நிலங்கள்லையும், வாய்க்கால்கள்லையும், வரப்புகள்லையும் மானாவாரியாக விளையக்கூடிய ஒரு காய்கறியாக இருக்குது. மானாவாரியாக விளையிறதோட மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒரு பொருளாதாரமாக இருக்குது. அவங்க சொன்ன விஷயங்கள் ஆச்சரியம் மூட்டுனுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காய்க்கான சந்தை மதிப்புங்கிறது மிக பெருசு. என்ன காரணம்? இதோடைய மருத்துவ குணங்களை பார்க்கும்போது நீங்களே கண்டிப்பாக ஆவலாக கேட்பீங்க. அப்போது என்ன விலை போகுது அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 கிலோ ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு விற்றுருவோம் தம்பி. ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு போவோம், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ எடுத்துகிட்டு போவோம். ஒரு நாளைக்கு காலையில் 4:30 மணிலேருந்து ஒரு 6-7 மணிக்குள்ளெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம். சிலர் வந்து கொண்டுட்டு போயிட்டு சந்தைகளில், அந்த மண்டிகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒரு சில பேர் வந்து ஒரு படி மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு அதனால் அளந்து விற்றுட்டு வந்துடுவோம். நிறைய நபர்கள் இதை கேட்பாங்க. நாங்கள் ஆடு மேய்க்கும் போது அப்படியே பொறிச்சிட்டு வந்து மொதல் நாள் பொறிப்போம், அடுத்த நாள் விடிய காலம் கொண்டுட்டு போயிட்டு இதை விற்றுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் இந்த காயை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க தொடங்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதலக்காய் அப்படிங்கக்கூடியது நிறைய காய்கறிகளில் இருக்கிற மாதிரி நமக்கு விட்டமின், பாஸ்பரஸ், இந்த மாதிரி ஜிங்க், இந்த மாதிரியான புரதச்சத்துக்கள் அதிகமாக சத்துகள் இருந்தாலும், இந்த அதலக்காயில் குறிப்பிட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருள் இந்த அதலக்காயில் இருக்கக்கூடிய அந்த காயில் அதிகமாக இருக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது இப்போ மனிதர்களுக்கு உடலில் இருக்கக்கூடியதே பெரிய தொந்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் தான். என்ன காரணத்துக்காக வருது, ஏன் வருது அப்படிங்கக்கூடியதே நம்ம ஆய்வு பண்ண முடியாது. ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டாலுமே உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உடல் ரொம்ப தெளிவாக, இயற்கையோட மிகப்பெரிய ஆற்றல் என்ன அப்படின்னா, உங்கள் உடலில் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை சரி செஞ்சுக்கிற வகையில் உங்கள் உடல் தயாராகிடும். ஆனால் அதுக்கான ஊட்டமுள்ள உணவுகளை நம்ம சரிவர எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சரியாயிடும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த மாதிரியான காய்கறிகளையும் இந்த மாதிரியான இதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே உடம்பு அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு துவங்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. இன்னும் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, உடல் உஷ்ணத்தை குறைக்கும். அதாவது வெப்பம். இன்றைக்கி புவி வெப்பமாயலை பற்றி நிறைய நபர்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு நிறைய சூழல் சார்ந்த காரணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நம்ம மரபு காய்கறிகளையும் நாட்டு காய்கறிகளையும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளையும் சாப்பிட்டா மட்டுமே கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசி அப்படின்னா வயிற்றை நிரப்புறதுக்கு மட்டுமே உணவுகள் இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் சிந்திச்சு பார்த்தோன்னா நம்மளே உணர்ந்துக்க முடியும். அப்போ தாகம் அப்படின்னா அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய நீராக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் இது நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் சேர்த்தா இருக்கணும், ஊட்டத்துக்காகவும் இருக்கணும். அப்போது அந்த வகையில் நம்ம உணவுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த அதலக்காய் பயிரிடணும் அப்படின்னா எல்லா பகுதிகளையும் வளருமானா வளராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசல் மண்ணில் நீங்கள் பராமரிப்பே இல்லாமல் இயல்பாக மானாவாரியாக வளரக்கூடிய இந்த அதலக்காய்
நீங்கள் உங்களுடைய செம்மண் நிலமாக இருக்கலாம், வேறு களி நிலமாக இருக்கலாம், எந்த நிலமாக இருக்கலாம், கொண்டு போய் நல்ல குப்பை எருவெல்லாம் போட்டு பதப்படுத்தி பாதுகாத்து பயிரிட்டாலும் காய்க்க மாட்டேன் அப்படிங்கும். அப்படின்னு தான் நிறைய நபர்கள் பதிவிட்டுருக்கிறாங்க. நம்ம நிறைய தடவை இதை நடவு செய்யலாம், அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் இந்த கிழங்கை நம்ம தோட்டத்தில் எப்படியா நடவு செய்யலான்னு நிறைய தடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு சூழல் காரணமாக நட முடியாமல் போயிருக்கு. இந்த முறை கட்டாயம் நம்ம தாயகம் பண்ணையில் நடவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 10 கிழங்குக்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த கிழங்கை நடவு செஞ்சுட்டு நம்ம இதோடைய உற்பத்தி குறித்து கண்டிப்பாக நம்ம பதிவிடுவோம். இது ஏன் மற்ற பகுதிகளில் வளராது அப்படின்னா, பொதுவாகவே அந்த காய்கறிகளுக்காக இருக்கலாம், விதைகளுக்காக இருக்கலாம், அதுகளுக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது. அப்போ விதைங்கிறதே ஒரு உறங்கி கொண்டு இருக்கும் தாவரம் தான். அப்போ அந்த விதைக்குள்ளே உறங்கிட்டு இருக்கக்கூடிய தாவரத்துக்கு அதோடைய ஜெனட்டிக்கல் பதிவு எப்படி இருக்குன்னா, அந்த கரிசல் மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் அந்த வேதிப்பொருட்களும் அந்த தாவர வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சூழல் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணோட தன்மை, சூழல், இது மாதிரி நிறைய விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் ஒரு செடி ஒரு இடத்துல வளருது. இப்போ நாம் இந்த இடத்துல வளர்த்துட்டோம்னா முளைச்செல்லாம் கூட வந்துடலாம், ஆனால் காய்க்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் அந்த சூழலில் இயல்பாகவே காய்க்கக்கூடியது. அப்போது காடுகளில், தரிசு நிலங்களில், புறம்போக்கு நிலங்களில் இயல்பாக வளரக்கூடிய ஒரு தாவரத்தை யாருமே விதைக்க கூட தேவையில்லை. இதோடைய பெரிய உற்பத்தி எப்படி நடக்கும் அப்படின்னா விதைகள் மூலம் கிடையாது. இந்த அதலக்காயோடைய விதைகள் பார்த்திங்கன்னா பொக்கு விதைகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக உள்ள விதைகள் இருக்கும், பாவக்காய் விதைகள் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த விதைகள் எல்லாமே பொக்கு விதைகளாக இருக்கும். நம்ம ஒரு தடவை பழுக்க வச்சு முயற்சி பண்ணி பார்த்தோம். பொக்கு விதைகளாக எடுத்து அமுக்குனீங்க அப்படின்னா சட சடன்னு உடஞ்சிரும். அப்போ கிழங்குகள் தான் இதுக்கான விதைகளாக இருக்குது. கிழங்குகள் அப்படின்னா நீங்கள் நல்ல கிழங்குகளை நிறைய உற்பத்தி பண்ண முடியும். கீழே நோண்டிங்க அப்படின்னா கோத்துக்கிட்டு நிறைய விதை கிழங்குகளை எடுக்க முடியும். அந்த கிழங்குகளை அடுத்த முறை அதுவே தானாக வளர்ந்து நிறைய காய்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடியது. அப்போது மற்ற பகுதிகளில் இது இயல்பாக வளருமா அப்படிங்கக்கூடியதை நம்ம இந்த தடவை முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த அதலக்காயில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. நீரிழிவு நோய் அப்படின்னா சக்கரை நோய். இந்த சக்கரை நோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களில் கவனிச்சிட்ருக்கிறோம், யாரை பார்த்தாலும் சக்கரை நோய் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மருத்துவம் சார்ந்து நம்ம குறிப்பிடுற அளவுக்கு நம்ம ஒன்றும் சித்த மருத்துவமோ அல்லது மருத்துவத்துறையிலேயோ நம்ம பயின்று வந்தவங்க கிடையாது. மக்கள் சொல்ல அதை நம்ம கேட்க, அதை நம்ம பகிர்ந்துக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். அப்போ உணவு நம்மளுடைய சித்தாந்தமும் நம்மளுடைய அடிப்படையும் சொல்கிறேன். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் அதோடைய தன்மைகளையும் கொண்டு உடல் தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் போன்ற வேளாண் விஞ்ஞானிகள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த வகையில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்தான காய்கறி, முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், அதில் முக்கியமாக காய்கறிகள் பிரதானமாக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த காய்கறிகளை உற்பத்தி செய்கிறது நம்மளுடைய முதற் கடமையாக இருக்கணும் அப்படின்னு தான் முதலாக பணப்பயிர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம நிலத்தில் காய்கறிகளை செய்யணுன்னே தொடங்கணும். இப்போ இந்த மாதிரியான அரிதான, ரொம்ப முக்கியமான, இன்றைக்கி தேவையான காய்கறிகளையும் கிழங்குகளையும் நம்ம கண்டிப்பாக தொடர்ச்சியாக பயிரிடணும். இப்போ நாட்டு காய்கறிகளில் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய தகவல்கள் இருக்குது. ஒவ்வொரு காய்கறிகளையும் குறித்து நம்ம தாயகம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்வையிடலாம். நம்ம அதற்கான தகவல்களோடு பேசலாம். இந்த அதலக்காயில் நம்ம பதிவிட்ட தகவலை தவிர வேறு ஏதாவது தகவல் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக பதிவிடலாம். இந்த அதலக்காய் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு விதைக்கிழங்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. முக்கியமாக நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, இது குறிப்பிட்ட அந்த மாவட்டத்திலையும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு காய்கறி. அதனால் பெரிய அளவில் நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கூட இருக்காது. நம்ம முயற்சி பண்ணி வேணால் பார்க்கலாம் ஒரு முறை. இப்போ நம்மளுமே அந்த அடிப்படையில் தான் அந்த காயை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். முயற்சி பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம இதை பற்றின தகவல்களை பதிவிடுவோம். நன்றி.